வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பானதொரு தலைமை உரைக்கு நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துரையும் சிறப்புரையும் வழங்குவதற்காக முதலில் சென்னையில் இருந்து இணைந்துள்ள சமூக ஆர்வலர் பேராசிரியர் முனைவர் நாகலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம். This is the first time I talk in Tamil. வேற அளவுக்கு பேச முடியாது. சார் ரொம்ப அழகா கூர்வையா தமிழ்ல பேசினாரு. நான் நிறைய தமிழ்ல பேசினது இல்லை, எப்பயாவது தான் பேசியிருக்கேன். அதனால தப்பு இல்லாம பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். அகில உலக தமிழ் நண்பர்கள், தமிழ் இயக்கம், புகையிலை இல்லா சமுதாய இயக்கம் மற்றும் தமிழ் அமுது புலனக்குழு இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்னையும் பேச அழைத்ததற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அழகான தலைப்பு, பஞ்சபூதங்கள் நெஞ்சில் ஏழுங்கள். சார் சொன்ன மாதிரி நம்மளோட உடம்புல இந்த 5 பூதங்கள்ல எது இல்லைனாலும் நம்மளே இல்லை. ஆனா இந்த 5ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒண்ணு தண்ணி. இந்த உலகத்துல 97% தண்ணி, 2% தான் நல்ல தண்ணி இருக்கு. அந்த 2%லயும் 0.5 மட்டும்தான் நம்ம குடிக்க யூஸ் பண்ற தண்ணி. அதுதான் நம்ம வச்சிருக்கோம். மீதி எல்லாம் பனிப்பாறைகள். இந்த தண்ணீர் தினம் அப்படிங்கிறது 1993 ஐநா சபையில 47வது கூட்டத்தொடர்ல இருந்து மார்ச் 22 தண்ணீர் தினமா அனுசரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா தண்ணி உலகத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது. தண்ணி இல்லாம உலகமே அழிஞ்சிடும். சார் சொன்ன மாதிரி அடுத்த உலகப்போர், 3வது உலகப்போர் முக்கியமா தண்ணிக்காக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டே தண்ணிக்காக சண்டை போடுறப்போ கண்ட்ரி சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல பெரிய ஆச்சரியமே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த உலக தண்ணீர் தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு, அனுசரிக்கிறதுக்கு அவங்க ஒரு கருப்பொருள் வச்சிருக்கிறாங்க. சோ இந்த வருஷம் 2025க்கான கருப்பொருள் என்னன்னா பனிப்பாறை பாதுகாப்பு, கிளேசியர். ஏன்னா தண்ணி பாறையெல்லாம் உருகிறதுனால குளோபல் வார்மிங், அதாவது உலகம் வெப்பமயமாகுதல் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடக்குது. அதனால என்ன ஆகும், கடலோட உயர் மட்டம் அதிகமாகும். கடலோட தண்ணி உயர்மட்டம் அதிகமாச்சுன்னா கடல் ஓரத்துல இருக்கிற நகரங்கள்லாம் தண்ணியில மூழ்கும். அதனால